ஏண்டா டேய், நேற்று வந்தவெல்லாம் வாழ்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காண்டா. நீ தான் இருக்கிய 2 வருஷமா லவ்வை சொல்கிறேன்னு ஏன்ட்ட தான் சொல்கிறே தவிர அவட்ட சொல்லவே மாட்டேங்கிற. நான் லவ்வை சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல மச்சான். பயமா இருக்குடா. ஏன்டா பயப்படுற? அப்படி என்ன ரியாக்ட் பண்ணிட போறா? ஒன்று நீ லவ்வை சொன்னதும் சீ, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சே பார்க்கல ஹரி. என் மூஞ்சிலே விழிக்காத. இப்படி சொல்லுவா இல்லனா? ஹரி, நான் அப்படி நினைக்கவே இல்லை. சாரி. நீயும் நானும் கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இதுவும் இல்லனா? எல்லா பொண்ணுங்களும் சொல்ற மாதிரி. ஹரி, நீ எனக்கு அண்ணா மாதிரிதான். உனக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா. அவ்வளோதான். இதுக்கு மேல அவ என்ன சொல்லிட போறா? அப்ப எனக்கு ஓகே சொல்ல மாட்டாளா? ஓ, அது வேற இருக்குல்ல. அது நீ லவ்வை சொல்றத பொறுத்தா இருக்கு. அவளுக்கு ஆள்லாம் இல்லைல்ல. அது கன்ஃபார்ம் அப்புறம் என்ன இல்ல. பயப்படுற? உன்னை வச்சுக்கிட்டலாம். ஏய் ஃப்ரீயாடா. ஒழுங்கா வந்து அவட்ட லவ் சொல்ற. ஆனாண்டா. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அழகா இருக்கா. அவளுக்கு பர்த்டே ஃபர்ஸ்ட் விஷ் தான் சொல்லணும். சரி, அப்ப அவளுக்கு ஒரு gift கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு. ஓகேடா. ஐ லவ் யூன்னு சொல்லாத. எல்லாரும் அதானே சொல்றானுங்க. வேற என்ன சொல்லலாம்? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லு. நீ என்ன லவ் பண்றியா? டேய், பிரியா கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லு. எங்க சொல்லு. அதெல்லாம் சொல்லிருவேன் நாகு. சொல்லி கிழிச்ச. கிஃப்ட் குறா. என்கிட்ட இருக்கு. கிஃப்ட் கூட வாங்காம ஏன்டா வந்த? மந்தண்டு மச்சி, காசு இல்ல. டேய், எங்களை நிக்க வச்சுட்டு நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஹரி பிரியா கிட்ட ஏதோ சொல்லு. என்ன ஹரி? நான் என்னடா வாந்தி வருதா? சொல்லு. நான் உனக்கு அடுத்த மாசம் கிஃப்ட் வாங்கி தரேன். அட பண்ணா. சம்பளம் போட்டுதோ. பரவாயில்ல ஹரி, இட்ஸ் ஓகே. போலாம் வா. லூசு. பரவாயில்லையாண்டா. எனக்கு சொல்ல பயமா இருக்கு நாகு. என்ன ஐடியா தர போறான்? குட் மார்னிங் தம்பி. குட் மார்னிங்க்கா. டெய்லியும் சொல்லிடுறாங்கப்பா. என்னது இது? இதுல ஐ லவ் யூன்னு எழுதிருக்கேன். போய் பிரியாட்ட கொடுப்போ. நான் தானே எழுதணும், நீ எதுக்கு எழுதுனா? யார் எழுதுனா? அதான் பிரியா தெரியாதுல்ல. எனக்கு தெரியும்ல. இப்ப நீ கொடுத்தனா நீ தான் எழுதுனேன்னு அர்த்தம். புரியுதா? சரி, ஆனா நீ பிரியா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்டா, போடா. ரொம்ப சூடா வரானே. என்னடா கொடுத்தியா? இல்ல, எதிர்பார்த்ததுதான். சாரிக்கில போட்டு வந்துட்டேன். இதை நான் எதிர்பார்க்கலையே. பார்க்கலனா பாடுறா. உன்னை கையில தானே கொடுக்க சொன்னேன். பயமா இருக்குடா. அவ எடுத்து பச்சுவா விடு. என்கிட்ட மட்டும் வக்கனே பேசுனல. இப்ப அந்த லெட்டர் நீ தான் எழுதுனேன்னு எப்படி தெரியும்? எவனா ஒருத்தன் அவ எழுதுனேன்னு சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுவ? இப்ப என்னடா பண்றது? போய் லெட்டர் எழுறா மயிரு. என்னடா இவ எடுத்துடா? யாருடா ஐ லவ் யூ எழுதி வச்சிருக்கீங்க? யாருன்னு சொல்லுங்க. மேனேஜர்ட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏய் விட்ரி. சும்மா இருடி. எவனா இருந்தாலும் நேர்ல வந்து சொல்லுங்க. பிடிச்சதா ஓகே சொல்ல போறா. என்னடி? ஆமா. சும்மா இருடா. இன்னைக்கு அவ பர்த்டே. எவனா இருந்தாலும் இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. ஷோ. எனக்கு கேட் ஓபன் ஆயிடுச்சு. நான் பண்றேன்டா ப்ரப்போஸ். ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ பிரியா. எப்படி சொல்றேன்னு தெரியல. வேஸ்ட்டா நீ. நாளை ஒரு லெட்டர் கூட கொடுக்க முடியாதுல்ல. தின்னு. நல்லா தின்னு. இப்போ உன்னால பாரு. ஆபீஸ்ல எல்லாரும் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணனும் கிளம்பிட்டானுங்க. லெட்டர்லாம் பழைய ஐடியாவா இருக்குடா. புதுசா கூட கலக்கிறேன். கலக்கிடுவார் அப்படியே. இதை கூட உன்னால கலக்க முடியாது. என்னடா? பிரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாடா. பரவாயில்ல, ஃப்ரெண்டுல இருந்தா லவரா மாற முடியும். வரட்டா? நான் சொன்ன மாதிரி ரியாக்ட் பண்றாளா? நான் எப்படா சொல்றது? இரு யோசிப்போம். ஏய், நாமே அதுல எழுதக்கூடாது. எதுல? டன் டடன் 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 டடன். எப்படி? ஹரி லவ்ஸ் பிரியா. இதையும் நான் எழுதல. இதுல என்ன எழுதிருக்கு? ஹரி. உன் பேர் தானே? அப்புறம் என்ன? எல்லாரும் முன்னாடியும் கேக் வெட்டணும் மச்சான். பயமா இருக்கும்ல. ஓகே. டியூடு படத்துல மமிதா பிரதீப்புக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். பிரதீப் எல்லாரும் இருக்காங்கன்னு ஓகே சொல்லிடுவான். அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் நோ சொல்லுவான். பிரியா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இங்கே நோ சொல்லிடுவான். வெளியே எல்லாரையும் கூப்பிடுவான்.
கூட்டமா இருந்தா அடிக்க மாட்டா என்ன? பிரைவேட் லவ் மச்சான். மூடிட்டு வா. அட்டென்ஷன் ப்ளீஸ். ஹரி பிரியா கேண்டி ஸ்பெஷலா ஒரு கேக் வாங்கி வச்சிருக்கான். அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக போறீங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்? சீக்கிரம் ஓபன் பண்ணு. பண்றா. கேக் கவுந்துருச்சு. இதுதான் உன் ஸ்பெஷல் கேக்கா பேக்கு? பிரைவேட் லவ் மச்சான். மூடிட்டு வா. போலாம். கூடாது. பிரியா இந்த கேக்ல பரவாயில்ல ஹரி, இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் த கேக். ஐயோ ஐயோ. கேக் அப்புறம் கவுந்தது. நானும் உன் கூட தானே இருந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? இப்ப என்னடா பண்றது? ஆரம்பிக்கலாமா? ஃபன் ஃப்ரைடே ஐடியா இருக்கு. பிரியா ஐ லவ் யூ. நீங்க என் அண்ணன் மாதிரிங்க. அண்ணனா? அவர் எனக்கு மச்சா மரம் வேணும். அண்ணான்னு சொல்லிட்டாலே பேசாம ஐயரா மாறிடலாமோ? மச்சான் டான்ஸ் ஆடி வாழ்க்கை ப்ரப்போஸ் பண்ணிடு. போடா. ஆடு ஆடு. கொத்து விட்டானே. இது என்னடா ஆடுவானே? சார் நீங்க மேனேஜர் சொல்றல ஆடு. ஆட்ரா. இன்க்ரிமெண்ட் சார். பிரியா இந்தாங்க. இந்த காஃபி ஷேர் பண்ற மாதிரி நம்ம ஏன் லைஃப் ஷேர் பண்ணக்கூடாது? எனக்கு காஃபியே பிடிக்காதுங்க. அப்போ நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். திருந்தவே மாட்டானுங்க. நல்லா அடுத்தவன் ப்ரப்போஸ் பண்றதே பாரு. நீ எப்போ ப்ரப்போஸ் பண்ணுவ? பண்றேன்டா. டேய் அவ எஸ் சொல்றதும் நோ சொல்றதும் செகண்டரி தான்டா. ஃபர்ஸ்ட் உன் லவ் சொல்றா. அப்புறம் சொல்லாம போயிட்டேன்னு ஃபீல் பண்றதுல பிரயோஜனமே இல்லை. இன்னுமே யோசிக்காத மச்சான். இவனுங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு நோ சொன்னதுக்கு அப்புறமா எப்படி எஸ் சொல்ல வைக்கலாம் தான் பாப்பானுங்க. ஸோ நீ இப்பயே போய் ப்ரப்போஸ் பண்ணு. வரதை பார்த்துக்கலாம் என்ன? என்னடா உன் ஃபோன்ல இருந்து பிரியாக்கு நான் லவ் பண்றேன்னு மெசேஜ் நீ அனுப்பிச்சிருக்கேன். லவ் பண்றியா? நீ லவ் பண்றேன்னு என்னடா சொல்ற? பாத்துட்டாளா? தெரியல. இந்தா அவளே வரா. அவட்டே கேளு. பிரியா. டேய். ஹரி கூப்பிட்டான். கொத்து விட்டானே. சொல்ல ஹரி. அது என் ஃபோன்ல இருந்து நானே டைப் பண்ணி உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். பாத்தியா? பார்க்கலையே, என் ஃபோன் தான் சார்ஜில் இருக்கே. சரி அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாயேன். அதான் நேர்லயே வந்துட்டேன்ல, என்னன்னு சொல்லு. நீ அதை பார்த்துட்டு வா பிரியா, அப்புறம் பேசலாம். அதெல்லாம் இல்ல ஹரி, இப்பயே சொல்லு. அது சொல்லு ஹரி. அது நான் உன்னை தம்பி டீ கேட்டியே ரெடி ஆயிடுச்சுப்பா. இதோ வரேன்க்கா. சரி. அவங்களுக்கு நீ தம்பியா? ஆமாங்க. உனக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 23. டேய் அப்ப நீ எனக்கும் தம்பி தான். தம்பியா? எனக்கு 24 வயசு ஆகுது. அப்படி பார்த்தா உனக்கு எனக்கு ஒரு 1 year கேப் இருக்குமா? தம்பி தானே. ஓ டேய் என்ன மெசேஜ்னு சொல்லிட்டு போ. அது தெரியாம நினைட்டேன். சாரி. தம்பி 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 2 வருஷம் தம்பி. ஹரி அழாத ஹரி. உனக்கு இந்த ப்ரொப்போஸ் லவ் இது எதுவுமே செட் ஆகாது. பி சிங்கிள். சிரி சிரி.
டேய் தம்பி, எவன்டா ஐ லவ் யூ. சாதிச்சிட்டடா. எதுக்கு இந்த கருமம் வேணாம். தல 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 நானே சொல்லலாம்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. நான் உன்னை தம்பின்னு சொன்னதுக்கு ஹர்ட் ஆயிட்டியா? ஆமா, லைட்டா தான். ஹரி, நீ எனக்கு தம்பி இல்லை, ம், அதே மாதிரி என் லவ்வரும் இல்லை. ஆ? ஹரி, நீ பண்ண மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் உன்கிட்ட வந்து பேசலான் இருந்தேன். ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். பிரியா, அந்த மெசேஜ் நான் தான் அனுப்புனேன். ஈவன் அந்த லெட்டர் கூட நான் தான் எழுதினேன். தப்பாக நினைக்காது. ஹரி உன்னை 2 இயர்ஸாக சின்சியராக லவ் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு சொல்ல தான் பயம். அவன் மற்ற பசங்க மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் நீ இந்த 2 இயர்ஸாக சின்சியராக லவ் பண்ணுறேன்னு சொன்னான். சரி, கீழே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இங்கே லவர் இல்லைன்னு சொல்ற. இல்லை ஹரி, எனக்கு அந்த லவ்ல எல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நல்லா ஒர்க் பண்ணி ஆன்சைட் ஆஃபர் புதிச்சு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும் தான் என் எய்மே. அதான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி நீ என் லவ்வர்ன்னு சொன்னால் ஆஃபீஸில் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல. அதுக்கே பிரியா என்ன சூஸ் பண்ண? ஸோ நீ இப்போயே போய் ப்ரப்போஸ் பண்ணு, வரதை பார்த்துக்கலாம். இப்போ நான் போய் ப்ரப்போஸ் பண்ண என்னடா ஆகும்? 10ஓட 11 தான் பிரியா என்ன பாப்பா. என் லவ் ஒன்றும் மொமெண்ட்ரி கிடையாது மச்சான். அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு மேலே நம்மளுக்கு அஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக போய் ப்ரப்போஸ் பண்ணுறது தப்பு. நம்ம ப்ரப்போசல் எந்த விதத்துலையும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். இவனுக்கு இப்படி ஃபாலோ பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறதுனால அவள் டிஸ்டர்ப் ஆகுறான்னு நினைக்கிறேன். அதான் எங்கே நான் ப்ரப்போஸ் பண்ண போய் அவளை ஹர்ட் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. இது நாகு சொன்னக்கப்புறம் தான் நீ எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. 2 இயர்ஸில் ஒரு நாளுக்கு தான் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. அதான் நீ என் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேக் லவராக ஆக்ட் பண்ணுறியா? ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்குறேன், ப்ளீஸ். பண்ணுறேன். அப்போ ஓகே, ஆஃபீஸில் நம்ம லவர்ஸ், வெளியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ம். தேங்க்யூ ஹரி. ஹரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு தெரியுது, ஆனால் இதுதான் உண்மை. சாரி. டேய், நீ மட்டும் தனியாக வர? பிரியா எங்க? பிரியா என்னை லவ் பண்ணலையா, என்னை ஒரு லவர் ஆக்ட் பண்ண சொல்கிறான். அதுக்கு நீ என்ன சொன்ன? சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அவள் தான் கூச்சமே இல்லாமல் கேட்டிருக்கான்னா நீ ஓகே சொல்லியிருக்க. அசிங்கமா இல்லை? ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லி அவளை திரும்ப திரும்ப லவ் பண்ணுறன்ற பேரில் டார்ச்சர் பண்ணுறானுங்களே, அதான் அசிங்கம். நான் இல்லை. ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்குறேன், ப்ளீஸ்.